சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு ராட்சசனா ஆரியன் அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறாங்க. ஏன்னா படமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ள ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இந்த படத்தினுடைய ப்ரிவியூ ஷோ சென்னையில போட்டாங்க. அத பார்த்துட்டு வந்தா நான் உங்களுக்கு ரிவ்யூ குடுத்துட்டு இருக்கேன். இந்த படத்தினுடைய ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகுன அதே டெம்ப்ளேட் தான். ஒரு சைக்கோட்டிக் வில்லன் இருப்பான். அவன் வந்து நெறைய பேர கொலை பண்ணுவான். அது ஏன் கொலை பண்றான் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தையும் வச்சிருப்பாங்க. அத தேடுறதுக்கு ஒரு போலீஸ வச்சிருப்பாங்க. சேம் டெம்ப்ளேட் தான். ஆனா, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. அத நீங்க படத்த பாருங்க. ஏன்னா நான் சொன்னேன்னா அது வந்து ஸ்பாயிலர் ஆயிடும். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மெயின் பில்லர்னா விஷ்ணு விஷால் தாங்க. அவரோட ஆக்டிங் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. டெய்லர் மேட் ரோல் அவருக்கு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராட்சசன்ல வந்து காப்பா பண்ணியிருப்பாரு. செம்ம சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருப்பாரு. அதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுலயும் அவர் வந்து குடுத்திருக்காரு. ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வராகவன் அவர் வந்து இந்த மாதிரி சைக்கோட்டிக் வில்லனா பண்ணுவாரா அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சுட்டாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இவங்க 2 பேர் தான் கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த திரைப்படமே. மத்தபடி ஹீரோயின்லாம் வந்து சும்மா பேருக்கு வந்துட்டு போறாங்க. மத்தபடியான எந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோலும் அவங்களுக்கு கிடையாது. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து கிறிஸ்பா எடிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல லேக் இருந்தாலும் கூட படமா நீங்க பார்க்கும்போது எங்கேயுமே உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகல. அதேதான் சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நைட் ஷாட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து அவ்ளோ கிளியரா, அவ்ளோ சூப்பரா வந்து இருக்குங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள சொல்லணும். காரணம் வந்து எல்லாருமே வந்து த்ரில்லர் படம் அப்டின்னாவே சாம் சிஎஸ் தான் அப்டின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் அந்த மாரி போடுவேன் அப்டின்ட்டு வந்து அதுக்கே டஃப் குடுக்குற மாரியான ஒரு மியூசிக்க போட்டிருக்காரு ஜிப்ரான். அதாவது நீங்க வந்து அந்த டால்பி அட்மாஸ்பியர்ல ஒரு தியேட்டர் அட்மாஸ்பியர நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா பல சீன் வந்து உங்கள பயமுறுத்தும். குறிப்பா வந்து இன்டர்மிஷன் அண்ட் கிளைமாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்த சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. சரி நான் எல்லாமே பாசிட்டிவா சொல்றேன். நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னா, கண்டிப்பா நெகட்டிவான விஷயங்கள் ஒரு சில இருக்குங்க. நீங்க வந்து ராட்சசன் பார்த்து அதே மைண்ட் செட்டோட இந்த படம் வந்தீங்க அப்படின்னா, இது உங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு. ஆனா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில லேக்ஸ் இருந்தாலும் கூட ஒரு படமா பார்க்கும்போது நல்ல த்ரில்லர் படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நீங்க வெளில வருவீங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நம்ம சித்திரை ஒன் மீடியா தரக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு 3.5. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.